சைலன்ஸ்ரா, எதுவும் பேசாதீங்க. பீஸ்லி பிரசாந்த் யூடியூப் சேனல் இருந்து பிரசாந்த் ரீசெண்டா கேரளாவை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணோட ஆன்மா இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய ஒரு பயங்கரமான அபேண்டன் பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல தனியா போயிருந்தாரு. சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த பங்களால ஒரு சின்ன பொண்ணை கொடூரமான முறையில ரேப் பண்ணி கொலை பண்ணி போட்டிருக்காங்க. விசாரிச்சதுல அந்த பொண்ணு கேரளாவை சேர்ந்த ஒரு பொண்ணுன்னு தெரிய வந்துச்சு. யாரு? ஹலோ, அந்த பிளேஸ மிட் நைட் 1 மணி போல ரீச் பண்ற அவரு பில்டிங்க்கு வெளியே பில்டிங் ஃபுல்லா கவர் ஆற மாதிரி ஒரு நைட் விஷன் கேமராவை பிக்ஸ் பண்றாரு. அடுத்ததா பில்டிங்குள்ள என்டர் ஆகி அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாரு. தன்வி பாப்பா, என் முன்னாடி வரீங்களா? உங்களை பார்க்கறதுக்காக தான் இந்த அண்ணன் வந்திருக்கேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. எங்க இருக்கீங்க? நீங்க தான் இப்ப அழுறீங்களா? இந்த இடத்துல ஏதோ ஒன்று கேப்சர் பண்ண மாட்டேன். ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. தன்வி குட்டி, நீ தான் இப்ப சவுண்ட் போட்டியா? பாப்பா, உனக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அடுத்தடுத்து அங்க தெரிகிற அமானுஷ்யமான உருவங்களால ரொம்பவே பயந்து போற அவரு பில்டிங்கை விட்டு வெளியே வர, அதே சமயம் அவரு வெளியே செட் பண்ணியிருந்த நைட் விஷன் கேமராவை ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் தள்ளி விட்டு இருந்தது. ஸ்பூக்கி கௌதம் யூடியூப் சேனல் இருந்து கௌதம் ரீசெண்டா ஒரு கிராமத்தை ஒட்டி இருக்கிற அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ள அடிக்கடி சூசைட்ஸ் மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு பயங்கரமான கிணத்து பகுதிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல தனியா போயிருந்தாரு. ஆக்சுவலா இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிணறு தேடி தான் போயிட்டு இருக்கேன். ஒரு டீப்பான ஒரு வில்லேஜ் உள்ள வந்திருக்கேன். அந்த கிணத்துல வந்து ஒரு சூனியக்காரியை வந்து பாத்தீங்கன்னா கொன்னு தூக்கி போட்டிருக்காங்க. அந்த நாள்ல இருந்து அந்த இறந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசமும் அந்த தேதியில ஒரு ஆள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மிட் நைட் போல அந்த கிராமத்தை ரீச் பண்ற அவரு காட்டுக்குள்ள போற ஒத்தையடி பாதை வழியா அந்த பயங்கரமான கிணத்தை தேடி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. சூனியக்காரி, உனக்கு ஆத்ம சாந்தி அடைகிறதுக்கு உனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா சொல்லு, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். நைஸ். போக வந்து பார்த்தீங்கன்னா பாதை வந்து அப்படி குறுகலாகிட்டே போகுது. யாரு? நீதானா? நீதானா அது? இந்த இடத்துல இப்போ ஒரு உருவம் நின்றுட்டு இருந்தது. நீதானா? ஃபைனலி அந்த கிணறு இதுதான்.
கைஸ் இப்போ இந்த இடத்துல நான் நைட் விஷனை செட் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து நிறைய சவுண்ட்ஸ் வந்து கேட்குது எனக்கு இந்த இடத்துல. யாரோ குதிச்ச மாதிரி சவுண்டு கேட்டுது. தெரியுதா அந்த இடத்துல ஒரு உருவம்? நீதான் அந்த சூனியக்காரியா? இந்த ஊரில் இருக்கிற சின்ன சின்ன பசங்கள்லாம் நீ தான் வந்து பார்த்தோன்னா பழி வாங்கிட்டு இருக்கியா? சூனியக்காரி, இப்போ என் பக்கத்தில் வர முடியுமா? நான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுறேன். என் பக்கத்தில் வந்து பேச முடியுமா? எதுக்கு பயந்து ஓடுற? பழி வாங்கிட்டு இருக்கியா? கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அந்த பயங்கரமான கிணத்தை ரீச் பண்ற அவரு அங்க ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் கிராஸ் பண்ணி போகவே அது கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாரு. அப்பதான் இந்த பயங்கரமான இன்சிடென்ட் நடந்தது. சோனி, என் பக்கத்துல வர முடியுமா? நீ இறந்த அதே இடத்துல தான் நான் இருக்கேன். உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா? வாய்ஸ் ஒன்று தெளிவாக கேட்குது. யுனிவர்சல் அருண் யூடியூப் சேனல் இருந்து அருண் ரீசெண்டா தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல ஹைவேயை ஒட்டி இருக்கிற சுமித்ரா பேலஸ் சொல்லப்படுற ஒரு பயங்கரமான அபேண்டன் பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல தனியா போயிருந்தாரு. இந்த லொகேஷனை பொறுத்தவரைக்கும் இங்க என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன். இங்க வந்து ஒரு அம்மாவும் பொண்ணும் 2 பேரோட ஆவியுமே இங்க சுத்துது. அவங்களோட ஆன்மா தான் இந்த பில்டிங்ல நடமாடுதுன்னு சொல்றாங்க. ரொம்ப பயமா தான் இருக்கு. சீரியஸா ரொம்ப பயமா தான் இருக்கு. மிட் நைட் போல அந்த பிளேஸை ரீச் பண்றவரு அவர் வந்த காரை தூரமா ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு பில்டிங் குள்ள என்டர் ஆகி ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்க பல இடங்கள்லயும் பொருட்கள் கீழே விழுகிற மாதிரி அமானுஷ்யமான சவுண்ட்ஸ் கேக்குது. உங்க கூட பேசணும் தானே நான் வந்திருக்கேன். அப்பயே என் கூட பேசுறதை விட்டுட்டு என் மேல கோவப்படுறீங்க. பாருங்க, யாரு நீங்க தானா? அது அங்கே நில்லுங்க, நான் கீழே வரேன். சொல்லுங்க, நான் கீழே வரேனா? நான் இந்த இடத்துல பார்த்தேன், ஆனா இங்க இருந்து சவுண்ட் வருது. நான் திருப்பி சொல்றேன், என்ன அட்டாக் பண்ணாதீங்க தயவு செய்து. நான் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய வரல. அடுத்தடுத்து அங்கே நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்களாலையும் அங்கே தெரியிற கருப்பு அமானுஷ்ய உருவங்களாலையும் ரொம்பவே பயந்து போறவரு கடைசியா ஒரு கேண்டிலை ஏத்தி வச்சு வித்தியாசமான ரிச்சுவலை பண்ணி அது மூலமா அங்க இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாரு. எல்லாமே உங்களுக்காக தான். நீங்க அம்மா பொண்ணு 2 பேருமே என் பக்கத்துல வரணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. நான் இப்ப இந்த மெழுகுபத்தி மட்டும் ஏத்தி நிக்கிறேன். ஒரே ஒரு தடவை நீங்க என் பக்கத்துல வரணும். இதை நான் எதுக்காக கேட்கறேன்னா, உங்களுக்கு என்ன நடந்துச்சு, எதனால நீங்க வந்து இன்னும் இந்த அபேண்டன் பில்டிங்ல, இந்த பாழடைஞ்ச வீட்டுல, இந்த அதாவது வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத வீட்டுல நீங்க ஏன் இருக்கீங்கன்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாகும். அதனால எனக்கு என்னமோ இது சம்திங் வேற யாரோ ஒருத்தவங்களோட வேலைன்ற மாதிரி தான் தோணுது. என்னன்னு தெரியல. ஓகே, அப்படி என் மேல இந்த கோபம் இல்லைன்னா நீங்க ஒரே தடவை முன்னாடி மட்டும் வாங்க, நான் இந்த இடத்துல கிளம்பிடுறேன். அவரு கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பாக்குறதுக்கு ஆள் உயரத்துக்கு இருக்கிற ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் அவருக்கு பின்னாடி வேகமா கிராஸ் பண்ணி போயிருந்தது. இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணப்போ அந்த உருவத்தை கவனிக்காத அவரு வீட்டுக்கு வந்த அப்புறமா அதை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்தாரு. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், அடுத்து நீங்க பார்க்க போற பிக்சர்ல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம்.
நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.